Let's turn our Bibles to Ahai. ஒன்றாம் அதிகாரம் 5வது வசனம் 7வது வசனம். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். 2 தடவை சொல்கிறார். ஓகே, நான் இந்த ஒரு மாதமாக நான் இதை தான் பிரசங்கம் பண்ணுறேன். எத்தனை பேர் சிந்திக்கிறீங்க உங்கள் வழிகளை? பிரச்சனையே அங்கே தான் வருது. ஏன்னா சிந்திக்கிறதே கிடையாது. அப்படியே ஏதோ ஒன்று அப்படியே பண்ணிட்டு போய்ட்றோம். டெய்லி ப்ராசஸில் போய்ட்றோம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, எனக்கு ஏன் இது நடந்துச்சு, எனக்கு ஃபெயிலியர், நான் ஏன் ஃபெயில் ஆகிறேன், நம்ம சொல்லிக் கொடுக்குறோம்ல பிள்ளைங்களுக்கு. அது மாதிரி தான் உங்களுக்கும் பிள்ளைகளுக்குன்னு சொல்லிக் கொடுக்குறாரு. தேவனுடைய கணக்கு வேறு, மனுஷனுடைய கணக்கு வேறு. மனுஷன் ஒரு வழியை சொல்லிக் கொடுப்பான். ஆனால் தேவனாய கர்த்தர் சொல்லிக் கொடுக்குற வழி இது. ரெண்டாவது, நீங்கள் ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு லா இருக்கும். தேவனாய கர்த்தருடைய ஃபிசிக்ஸ் வேறு மாதிரி இருக்கும். ஓகே, அவர் சொல்கிற ஃபிசிக்ஸே வேறு. அவர் சொல்கிறத தான் கேட்டதான் நம்ம பிழைக்க போகிறோமே தவிர்த்து வேறு எதையும் பிழைக்க மாட்டோம். நம்ம a+b² சொல்லிட்டு இருந்தீங்கன்னா வருஷம் ஃபுல்லாக சொல்ல வேண்டியதுதான். சாஃப்ட்வேர் சேஞ்ச் ஆகிடும். அது என்னது, ப்ரோக்ராம் சேஞ்ச் ஆகிடும், சாஃப்ட்வேர் சேஞ்ச் ஆகிடும், எல்லாமே மாறிடும். அதுக்கப்புறம் இந்த டெக்னாலஜிலேருந்து அந்த டெக்னாலஜிக்கு வரணுவான், அந்த டெக்னாலஜிலேருந்து இந்த டெக்னாலஜிக்கு வரேன்னு சொல்லுவான். கடைசியில் அவங்களுக்கே தெரியாது எந்த டெக்னாலஜியில் இருக்கிறோன்னு சொல்லிட்டு. நேற்று ஒன்று இருக்குது, இது சாப்னு ஒரு டெக்னாலஜி ஏதோ சம்திங் இருக்குது போல் இருக்குது. அது இன்னும் இருக்குதான், இஆர்பி அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் இருக்குது. அதை அப்டேட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்குமெண்ட் டிவியில் போயிட்டுருக்கு. நான் பார்த்தேன். டிவியில் தனி ஆர்குமெண்ட் பார்க்குறேன். என்றைக்கு அவங்க அதை அப்டேட் பண்ணி இது பண்ண போகிறாங்க. ரைட் நவ் இங்கே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் முதல்ல நம்மளை எப்படி உருவாக்கியிருக்காரு, அந்த உருவாக்குறதன் மூலம்தான் இன்னைக்கு, அதை ஸ்டடி பண்ணுறதன் மூலமாக தான் இன்னைக்கு நம்மளுக்கு வெற்றி வரப்போகுது. ஒரிஜினல் இருக்கு. கர்த்தர் என்னை இப்படி தான் உருவாக்கியிருக்கிறாரு, என் சரீரம் எல்லாமே இப்படி தான் உருவாகி இருக்கிறது. ஆகவே நான் அதே மாதிரி செய்ய போகிறேன், அவர் சொன்னபடி செய்ய போகிறேன்னு சொல்லும் போது வெற்றி நம்மளை நோக்கி தன்னால் வரும். இதுக்கு ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் அண்ட் ரூல்லாம் இல்லை. நீங்கள் போட்டு அழுது ஜெபம் பண்ணி இதெல்லாம் ஒன்றுமே வேலைக்காகாது. God has done everything perfectly. Secondly, he has paid it all. நம்ம ஃபெயிலியருக்கு அவர் பதில் கொடுத்துட்டார். அவர் நமது இதுக்கு அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்டு நம்ம பாவங்களுக்காக எல்லாம் என்றார். அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்து முடிச்சுட்டார். இனி அவர் செய்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. டெய்லி கூப்பிட்டு இது பண்ணுங்க. மழையை நிறுத்தணும்னா 5 நிமிஷத்தில் நீங்கள் உங்கள் வாயில் சொல்லிட்டு போயெல்லாம் நின்றுடும். அது நேற்று நாங்கள் கொஞ்சம் ஜோம் பண்ணேன். இந்த வருங்கம்மே, இந்த பிள்ளைங்கள்லாம் வருமே, கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு. நான் லாஸ்ட் வீக் திருநெல்வேலிக்கு போயிருந்தேன். பயங்கரமாக வெதர் ரிப்போர்ட் சொல்லியிருந்தான். இப்போ வருது, இப்போ புயல் தாக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். நான் சொன்னேன், நான் போகிற வரைக்கும் வர வேணாண்டா ஆண்டவரே. தட்ஸ் ஆல், சிம்பிள் ஃபெய்த். உங்களுக்கு விசுவாசம் இருந்துச்சுன்னா நின்று போயிடும். உங்களுக்கு விசுவாசம் இல்லைன்னா வந்துட்டுருக்கோம். ஏனென்றால் காற்றையும் கடலையும் அதட்டினவர் நம்மளோட கூட இருக்கார். இந்த விசுவாசம் இருந்துச்சுன்னா நீங்கள் நிறுத்தலாம், எதையுமே நிறுத்தலாம். பட் ஆனால் நம்மளுக்கு விசுவாசம் கிடையாது. ஐயோ மழை வந்துச்சு. வெதர்மேன் என்ன சொன்னார் இன்னைக்கு டிவி, சத்தியம் டிவியில் ஒரு தலைப்பு செய்தி போட்டுட்டுருக்கிறான், வெதர்மேன் ஃபெயில்டு அப்படின்னு போட்டிருக்கான். சத்தியம் டிவியில் போட்டிருக்கான். ஏன் வெதர்மேனை நம்புகிறேன்? ஏன் வெதர்மேன்?
அவங்களை செய்ய முடியாதுப்பா. ஏனென்றால் இது கர்த்தரால் உண்டாகிறது. அதனால யார பிரதீப் ஜானவை தான் பிடிச்சி வாரிட்டு இருக்கிறாங்க எல்லாத்தனை பேரும். எல்லாரும் பிரதீப் ஜான் அப்படின்னு சொல்லி நம்ம கிறிஸ்துவான்ஸ் கூட்டு எல்லாம் கூட்டமெல்லாம் அங்கே போயிட்டு உட்காந்துரும். பிரதீப் ஜான் ரொம்ப அவனை பார்த்தது கூட இருக்காது, அவன் ரொம்ப நல்லவன்னு சொல்லிட்டு இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கோம். ஆக்யூரேட் அப்படின்லாம் சொல்லிட்டு பற்றி நீ பார்த்துருக்கியா அவனை பற்றி? எப்படி ஆக்யூரேட் சொல்கிறேன்? எப்படி ஆக்யூரேட் சொல்கிறேன்? இது வரைக்கும் ஆக்யூரேட் சொன்னல, இன்னைக்கு ஃபெயிலியர் ஆச்சுல்ல. இது கர்த்தரால் வர காரியம். சில காரியங்கள் கர்த்தரால் வருது. சரி, இதே அதிகாரத்தில் 10வது வசனம் படிங்க. ஆதலால் உங்கள் மேல் இருக்கிற வானம் பனியை பெய்யாமலும் பூமி பலனை கொடாமலும் போயிற்று. அப்ப வானத்தை அசைக்கிறது யாரு? கர்த்தர். நம்மளுக்கு புரிய மாட்டோம். நம்ம வெதர்மேன் அப்படி என்ன சொல்றோம்? வெதர்மேன் சொல்லிட்டாரு. பாவம் வெதர்மேன், பாவம் அந்த ஆளை பிடிச்சி சாமியாக்கி கடைசியில் அந்த ஆள் தோத்து போன உடனே அவனை டம்ப் பண்ணி அவனை. இதுதான் நம்ம ஹியூமனிட்டி. கிரியேட்டர் யாருன்னு சோர்ஸ், உங்க சோர்ஸ் தேவனே என் ஆதாரம் சொல்லும்போது என் ஆதாரத்தை நான் கெட்டியமா பிடிச்சிட்டு இருக்கேன். நான் இதுதான் ப்ராப்ளம். என் ஆதாரமாகிய தேவனை நான் கெட்டியமா பிடிச்சிருக்கேன்னா, அவர் சொல்றதை கேட்கிறேன்னா, சீலவாம் குழுவத்தில் போய் கழுவு அப்படின்னு அவர் சொல்லி அவன் செய்யலன்னா அவனுக்கு விடுதலை வந்திருக்காது. குருடன் சொஸ்தமானான். எப்படி சொஸ்தமானான்? சீலவாம் குளத்திலே போய் கழுவுன்னாரு. இயேசு எனப்பட்டவர் சேற்றை உண்டாக்கி, நல்ல மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், ஓகே, சேற்றை உண்டாக்கி கண்களிலே பூசி அதை கொண்டு போய் சீலோவாம்னு, சீலோவாம்னா அனுப்பப்பட்டவன் அப்படின்னு சொல்றாரு. அவனை யாரு நம்ம இருந்தா என்ன கேட்டிருப்போம் தெரியுமா? அவனே குருடன். அவன் கண்ணில் சேத்த வேற பூசிட்டு இவனை எஸ்கார்ட் பண்றதுக்கு ஒரு ஆள் அனுப்புவோம். அவன் போற வழியில சொல்லுவான், ஐயோ உனக்கு சரியாவாதியா, எதுக்கியா நீயே பிறவி குருடன்னு சொல்லிட்டு அவனை அனுப்ப. அதனால தனியா அனுப்புறாரு ஆண்டவர், தனியா அனுப்புறாரு அவனை. ஏன்னா இவனுக்கு கூட போனா அவிசுவாசிகள் ஏற்றி விட்டுருவாங்க. என்ன ஏற்றி விட்டுருவாங்க? உனக்கு சுகமாகாது, நீ அவ்வளோதான், நீ காலி. சும்மா அவர் ஏதோ கண்ணெடுத்து மண்ணெடுத்து கண்ணில் போட்டு ஏதோ பண்றாரு. நல்ல வேலைக்கு 12 சீஷர்லேயே அவர் அனுப்பல. 12 பேர் போய் தான் 12 ஐடியா கொடுத்து சாரி அங்கே போட்டு ஒரு கற்பனையா ஒரு இது பண்ண. இல்லாட்டி வேற அவருக்கு 120 பேர் வேற இருந்தாங்க. 70 பேர் தனியா, 120 பேர். அவங்க யாரையும் அனுப்பல, நீயே போய் பார்த்துக்கொண்டாரு. அவன் கேட்டுப்பான்ல சீலவாம்குள்ள, அவன் குருடன் கண்ணு தெரியுது நல்லா, ஓகே, அவனுக்கு விசுவாசம் இருக்குது. அதுதான் அந்த குருட்டு பக்கத்துலேயே பீக வச்சுக்கிட்டே போயிட்டான். சிலவன் கொள்ள போயிட்டான். நம்ம அந்த நிலைமையில இருந்தா என்ன செய்வோம்? யோசனை பண்ணி பாருங்க. நம்மளுக்கு கண்ணு குருடாயிடுது. அந்த குருடாயிட்டு இப்ப நம்மளை அனுப்புறாரு ஆண்டவர். அப்படி அனுப்பும் போது நம்ம என்ன செய்வோம்? சாமி ஆண்டவரே உங்க கண்களையும் நான் குருடாக்கிடுறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லுவோமா? இல்லை, செய்யணும். விசுவாசிப்போமா? விசுவாசமும் கிடையாது. விசுவாசம் கொஞ்சம் கூட கிடையாது. விசுவாசம்னா என்னன்னு கேட்போம். 1 கேஜி என்ன விலைன்னு கேட்போம். விசுவாசம்னா என்ன? அதெல்லாம் ரைட்டு. விசுவாசம்னா என்ன? எப்படி உருவாகும்? வேத வசனம், வேதம் தேவன் சொன்ன வார்த்தைகளை அப்படியே நம்புவது. இதுலதான் விசுவாசம். தேவன் சொன்ன, அதுக்கு தான் எடுக்கிறேன். இப்ப தேவன் ஒரு காரியத்தை சொன்னா அதை அப்படியே நம்பணும்.
உன்னுடைய கஷ்டம், உன்னுடைய பிரச்சனைகள் இதெல்லாம் விட்டுடு. எல்லாத்தையும் விட்டுட்டு தேவன் எனக்கு இது செய்திருக்கார், இது நடக்கும். தேவனை கண்ணால பார்த்தியா அப்படின்னு கேட்பாங்க. ஐயோ பார்க்கலையா, அவர் பார்க்க முடியாதியா. நம்ம ஆளுங்க இப்போ அதுவும் கொஞ்ச நாளாக நான் பார்க்குறேன். நான் அது தமிழ்நாட்டில் இருக்க வாலிபர்களுக்கு, நீ பார்த்துருக்கியா அவரை, கடவுளே கண்ணாட பார்க்க முடியலையா, அவர் இப்போ சொல்கிறத கேட்குறாங்களாம் அப்படின்னு ஒரு குரூப் கிளம்பியிருக்கு. அவர் என்ன சொல்றாரு, நான் என்ன நீ பார்க்க முடியாது, இருந்து நம்புனார். யோவான் ஸ்நானகன்ல யோவானை கொண்டு போய் எண்ணெய் கொப்பரையில் போட்டுறாங்க. முழு வச்சு அவனை சாவடிச்சிட்டான்னு நினச்சிட்டு எடுத்து பார்த்தா அவன் சாவலை. அவன் உயிரோடு தான். அவனுக்கு கடைசியில் பனிஷ்மெண்ட் கொடுத்து பாட்மோஸில் கொண்டு போய் விட்டாங்க. பாட்மோஸில் விட்ட பிறகு அவனுக்கு நல்ல கண் தெரியுது. கண்ணு மூடி இருந்த கண்ணு மூடின மாதிரி தெரியுது. அப்ப பரலோகத்தின் தரிசனத்தை தான் பார்க்கறான். அது எப்படி? இது வரைக்கும் அவன் கண்ணை திறந்துட்டு பார்க்க முடியாததை கண்ணை மூடிட்டு பார்க்கறான். ஒரே சீசன் சாகாம உயிரோடு இருந்தான். Only disciple who was not killed, martyred, was John. கடைசி வரைக்கும் மக்களை நடத்திக்கிட்டு தான் இருந்தான். அவனுக்கு நிறைய சீஷர்கள் இருந்தாங்க. இன்னைக்கு நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா, மழை வந்துச்சு அதனாலே எனக்கு வர முடியல,